اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه خمسة وتطفي بها حر الوباء الحاطمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة لخمسة وتطفي بها حر الوباء الحاطمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة لخمسة وتطفي بها حر الوباء الحاطمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة صل وسلم على سيدنا محمد وآله وصحبه رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم عظيم الشان على بيت أطهار النبوي جد خواجہ معین الدین امیر المؤمنین امام الاکبر سيدنا حسن مجتبى عليه أفضل الصلاة وأكمل التسليم وفاض علينا البركات منه دهر الدهر آمين நாயகம் அவர்களின் மகா உன்னதமான மகா கௌரவமிக்க மகா விசேஷமான ஷஹாதத் முகத்தஸ் உருஸ் முபாரக்குடைய இந்த சஃபரல் முகஃபர் மாதத்துடைய அஜ்மீர் ஷரீஃபுடைய கணக்குப்படி இன்னைக்கு மாஷா அல்லாஹ் பிற 7 மதீனத்து முனவரா கணக்குப்படி நேற்றைய தினம் கழிந்த தினம் லாஸ்ட் நைட் மாஷா அல்லாஹ் பிற 7 ஹய்யுல் கரீமான அல்லாஹ் துல் ஜலால் அவன் ஹபீபுல் ஆலமான சய்யிதுல் அம்பியா வல் முர்சலீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்த வஅல்லம் நாயக கோமான் அவர்களுடைய அலீம் ஷான் அஹ்லு பைத் அத்ஹார் நபவி பிலாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பதூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நஃப்ஸ முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அமீருல் முஃமினீன் இமாமுல் அக்பர் சையதுனா ஹஸன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சுல்தானுஷ் ஷுஹதா இமாம் அலி மகாம் سيدنا حسين مرتضى عليه الصلاة والسلام وفاض علينا البركات منهم في الدار آمين نفوس قدسية நாயகமார்களுடைய மகா கௌரவத்தை மகா விசேஷத்தை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய இபாதுகளாகிய அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய நமக்கு மாஷா அல்லாஹ் குர்ஆனுல் கரீமில் மிகவும் பிரபலமான சூரா அல் அஸ்ரில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா பயான் செய்கிறார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக. அஸ்ரின் மீது கஸம் காலத்தின் மீது சத்தியமாக. இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் மனிதன் நஷ்டவாளியாக இருக்கிறான், மனிதன் குஸ்ரானாக இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களை தவிர. இல்லல்லதீன ஆமனு இஷாரா நஃப்ஸ முஹம்மதி அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹுல் கரீம் وعملوا الصالحات بضعة محمد فاطمة البتول عليه الصلاة والسلام وتواصوا بالحق سيدنا حسن مجتبى عليه الصلاة والسلام وتواصوا بالصبر سيدنا حسين مرتضى عليه الصلاة والسلام கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஹ்லு பைத் அத்ஹார நபவியா நுஃபூஸ குதுசியா உடைய அஸமத்து ஷரீஃப் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த சூரத்து ஷரீஃப்ல மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ் தபாரக் வ தஆலா மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய இபாதுகளாகிய நமக்கு அல்லாஹ்
இர்ஷாதாத் செய்து கொடுக்கிறோம். காலத்தை கடந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான உமர் ஷரீஃப நாயகத்துடைய மகா கௌரவமிக்க வயசு என்ன யாராலையும் கணக்கிட முடியுமா? ஆலமு ஷஹாதால அபவைனி ஷரீஃபைன் முஸ்தஃபைன் முஜ்தபைன் அப்துல்லா ஆமின் அலைஹிஸ்ஸலாத்து முபாரக்கான நிக்காஹ் ஷரீஃபுடைய நிஸ்பத் முபாரக்காவுல கண்மணி நாயகம் அவர்கள் மக்கா முக்கர்ரமால முரீதுல் கரீமான அதை கணக்கிட்டு மதீனத்து முனவரால நாயகம் அவர்கள் விசால் முபாரக்கான அந்த வருஷத்தை கணக்கிட்டு 63 வருஷம் சொல்லி நம்ம சொல்றோம் சார். தவிர என்ன, நாயகம் அவர்களுடைய உமர் ஷரீஃபா அல்லாஹு ஆலம், அல்லாஹ் அறிவாமா சார், அல்லாஹ் அறிவாமா சார். தலாயிலுன் நுபுவத்துல ஒரு ஹதீஸ் ஷரீஃப் வரும். ஒரு சமயத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத்து கரீமுக்கு ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரும்போது ஜிப்ரீலோட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகாலமாத் ஷரீஃப் செய்யறாங்க. அப்படி செய்யும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஜிப்ரீலே உங்களுக்கு எத்தனை வயசு? ஜிப்ரீலே உங்களுக்கு எத்தனை வயசு? ஜிப்ரீலுக்கு என்ன அம்மா அப்பா இருக்கிறாப்புல டேட் ஆஃப் பர்த் தானே குறிச்சு வைக்கிறது. மலக்களுக்கு என்ன விலாதத்து கிடையாது, தஹ்லீக். மலக்களுக்கு விலாதத்து கிடையாது, தஹ்லீக். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போல ஆதம் நபிக்கு என்ன விலாதத்தா? இல்ல, தஹ்லீக். அதுபோல மாஷா அல்லாஹ் என்ன உங்களோட வயசு என்ன நாயகம் கேட்டா அல்லாஹ் உங்களை எப்போ படைச்சான், எவ்வளவு நாள் ஆச்சு, எத்தனை வயசு ஆச்சு உங்களுக்கு? எப்படினாலும் அல்லாஹ்வோட ஹல்கு தானே, மாசிவல்ல தானே, ஒரு தொடக்கமும் முடிவும் உண்டுல. அல்லாஹ்க்கு தான் என்ன தொடக்கமும் முடிவும் இல்லாத ஸாத் இலாஹியா அல்லாஹ் துல் ஜலால் தான். வேற எல்லா அஷியாவுகளுக்கும் என்ன ஒரு ஸ்டார்டிங்கும் ஒரு ஸ்டாப்பும் உண்டு, ஒரு இப்திதா ஒரு ஹத்ம் என்ன உண்டு. உங்களுக்கு எத்தனை வயசுன்னு கேட்டாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதரத் ரூஹுல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நாயகமே எனக்கு எத்தனை வயசுன்னு என்னால கரெக்டா என்ன சொல்றதுக்கு எனக்கு தெரியல. அல்லாஹ்வுடைய ரசூலே, எனக்கு ஒரு குறிப்பு சொல்ல முடியும், எனக்கு ஒரு உதாரணம், ஒரு விஷயத்தை கொண்டு நான் அதை தங்களுக்கு விளக்க முடியும். என்ன விஷயம்? அல்லாஹ்வுடைய அர்ஷுல் கரீமுக்கு மேல அர்ஷுடைய ஃபௌக்ல 70,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு நட்சத்திரம் ஒன்று தோன்றும். ஒரு நட்சத்திரம், ஒரு ஸ்டார், ஒரு நஜ்ம் ஒன்று 70,000 70,000 இயர்ஸுக்கு ஒரு முறை ஒரு நட்சத்திரம் தோன்றும். அந்த நட்சத்திரத்தை நான் 70,000 முறை பார்த்திருக்கிறேன் யார சொல்லுவான்னு சொல்றாங்க. புரியுதா நான் சொல்றது? அரிசிக்கு மேல ஒரு நட்சத்திரம் உதிக்கும். அந்த நட்சத்திரத்தை அது 70,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் உதிக்கும். அந்த நட்சத்திரத்தை 70,000 முறை நான் பார்த்திருக்கிறேன் யார சொல்லலாம். ஹஜ்ரத் ஜிப்ரீல் சொன்னாப்ல, இமாமுல் அம்பியாய் வல் முர்சலீன் சையதுல் ஹலாயிக் குல்லிஹிம் அஜ்மஈன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குத்ஸியார். இங்க ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அந்த சூரியனும் இல்லை சந்திரனும் இல்லை, அதெல்லாம் சூரிய சந்திரன் என்ன பூமியோட சேர்ந்தது. அப்ப 70,000 சொன்னாலே நம்ம கணக்கல்ல 70,000 அது வானலோகத்து கணக்கு. அதோடைய அந்த அளவு என்ன அல்லாஹ் ரசூலும் தான் அறிவாங்க. சொல்ற ஜிப்ரீலுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. சொல்றது புரிஞ்சா? நம்மள மாதிரி டே நைட் 24 hours 1 week 1 month புரிஞ்சா? வருஷத்துக்கு 364 இதெல்லாம் என்ன அங்க கிடையாது. அப்போ ஒரு தவீர் ஒரு வக்த், தவீர் ஒரு உமர் ஜிப்ரீலுக்கு 70,000 வருஷத்துக்கு ஒரு தரம் அரிசிக்கு மேல உதிக்கிற அந்த நட்சத்திரத்தை 70,000 முறை கண்டிருக்கிறாப்புல யாரு? செய்தனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இதை கேட்ட உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசால் ஹக்கல் கரீமா நாயகம் ஜிப்ரீலுக்கு ஜவாப் ஷரீஃப் சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, ஓ ஜிப்ரீலே
என்னுடைய ஆன்மா எந்த நாயன் வசம் இருக்குதோ அவன் மீது சத்தியமா சொல்றேன், நீங்க கண்ட அந்த நட்சத்திரம் வேற யாரும் அல்ல, அது நான் தான் மாஷா அல்லாஹ். அப்ப என்னுடைய பேர் என்ன? சுரையா. எனக்கு பேர் என்ன? சுரையா. அந்த நட்சத்திரத்துக்கு பேர் சுரையா மாஷா அல்லாஹ். என்னத்தான் நீங்க கண்டீங்கன்னு சொல்லி மாஷா அல்லாஹ். இப்ப இந்த நாயகத்துக்கு போய் எதை வச்சு வயசு சொல்ல முடியும்? அப்ப ஆலமு ஷஹாதாவுக்கு பஷரி லிபாஸ்ல வந்தது. நாயகத்துடைய பஷரி லிபாஸை, பஷரியத்தை மறுத்தால் குஃப்ர் ஆகிவிடும். பஷரியத்தை இன்கார் செஞ்சா குஃப்ர் ஆகிவிடும். நாயகத்துடைய நூரியத்தை இன்கார் செஞ்சால் நிஃபாக் ஆகிவிடும். பஷரியத்தை மறுத்தால் குஃப்ர் ஆகிடும். ஆனா பஷரும் மித்லுக்கும் கலாமுல்லா, புரியுதா? அதே நேரத்தில் நாயகத்தை மாஷா அல்லாஹ் நூரியத்தை, ஜாத்த குதுசியாவுடைய நூரியத்தை இன்கார் செஞ்சாங்க யாராவது, நிஃபாக் ஆகிடும். நினைச்சா அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தை கடந்தவர்கள். மாஷா காலத்தை கடந்தவர்கள். காரணம் இன்னைக்கு நம்ம செய்தனா ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உருஸ் முபாரக் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய சிபுத்துல் கரீமான காஜா நாயத்திலே மனது ஹிமாயத்து கொண்டு செஞ்சுட்டு இருக்கிறோம். ஹசன் யாரு? ஷபீஹ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய ஷபீஹானவங்க. அப்ப ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து நம்ம திக்ர் ஷரீஃப் செய்யும் போது ரசூலுல்லாஹ் பத்தி பேசாம என்ன இமாம் ஹசனை பத்தி பேச முடியாது. புரிஞ்சா? இமாம் ஹசன் யாரு? ஷபீஹ ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய ஷபீஹ், ரசூலுல்லாஹ் போல ஜொலிக்கக்கூடியவங்க. மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் போல ஜொலிக்கக்கூடிய ஜல்வா அஃப்ரோஸ் ஆகக்கூடியவங்க. மாஷா அல்லாஹ் சையதுனா இமாம் ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன நாயகம் காலத்தை கடந்தவங்க. காலத்தை கடந்த கண்மணி நாயகத்துடைய 40வது வயசுல இந்த ஆலமு ஷஹாதால பஷரி லிபாஸ்ல நுபுவத்து ஷுஹரத் ஆகும் போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலாக ஷஹாதத்து சொன்னது யார்? மாஷா அல்லாஹ் நம்முடைய ஆரியர் தாயான அவ்வல உம்முல் முஃமினீன் சித்திகத்துல் உல்யா சையதா ஹதீஜத்துல் குப்ரா அலைஹா ஸலாமுல்லாஹி அலைஹா அவர்கள் தான் மாஷா அல்லாஹ் முதல்ல ஈமான் கொண்டவங்க. ஹதீஜா நாயகத்தோடு சேர்ந்து மாஷா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஷஹாதத்து சொன்னவங்க செய்தனா அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹுல் கரீம். அதனாலதான் மாஷா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தனா அலி நாயகத்தை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான திருவாயால பிஷாரத் கொடுக்கறாங்க. இமாம் நசாயி ஹசாயிஸ் அலில மாஷா அல்லாஹ் என்ன பதிவு செய்யறாப்ல ஹதீஸ் ஷரீஃப் என்ன, யா அலி அந்த சித்திகுல் அக்பர். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி நாயகத்தை பார்த்து பிஷாரத் கொடுக்கறாங்க, அந்த சித்திகுல் அக்பர். காரணம் மாஷா அல்லாஹ் அலியே தாங்கள் தான் என்ன முதல்ல என்ன நீங்க தான் என்ன நுபுவத்து பகிரங்கப்பட்ட பிறகு எல்லானே நுபுவத்துக்கு பிறகு என்ன முதலாக ஈமான் கொண்டாரு நீங்க தான் மாஷா அல்லாஹ் அலி. நாளைக்கு கியாமத்துல என்ன முதலாக முஸாஃபத்து செய்யறது நீங்க தான் அலி. மாஷா அல்லாஹ் இமாம் நசாயி ஹசாயிஸ் அலில இந்த ஹதீஸை பதிவு செஞ்சிருக்காங்க. மாஷா அல்லாஹ் அப்போ இல்லல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களை தவிர, புரிஞ்சா? முதல்ல ஈமான் கொண்டது யாரு? மௌலா அலி முஷ்கில் குஷா அலைஹி அஃதலுஸ் ஸலாத்து வ அக்பருத் தஸ்லீம். விளங்குச்சா? முதல்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான திருவாய் அலி நாயகம் சொல்றது இருக்கட்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான திருவாயால என்ன அலி நாயகத்துக்கு சொல்றாங்க, அலியே தாங்கள் தான் என்ன முதல் ஈமான் பண்ணீங்க, என்ன முதலாக ஈமான் கொண்டது தாங்கள் தான். அதனால தான் சித்திகுல் அக்பர்ங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விளங்குச்சா? ஹைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சமயத்திலும் தன்னை என்ன செய்யல, நான் சித்திகுல் அக்பர்னு சொல்லி சித்திக் நாயகன் சொல்லல. அது மாதிரி கண்மணி நாயகமும் யா அபூபக்கர் அந்த சித்திகுல் அக்பர்னு ஒரு இடத்துலயும் சொல்லல. மௌதுஆன ஹதீஸ் கூட கிடையாது, லைஃப் அல்ல மௌதுஆன ஹதீஸ் கூட கிடையாது. ஆனால் நாசிபியத்தும் ஹாரிஜியத்தும் என்ன சுன்னியத்துக்குள்ள தாখিল ஆயிட்டதுனால அஹ்லுல் பைத் அத்ஹா நபவியாவுடைய
அலமத்து ஷரீஃப்ல இன்கார ஹிலல உண்டாக்குறதுக்காக என்ன ஹஸரத் அபூபக்கர் சித்திகுல் அக்பர் ஒரு ஹதீஸும் கிடையாது. சித்திக் அவங்களே சொல்லல, சித்திக் நாயகம் அவங்களே சொல்லல நான் சித்திகுல் அக்பர்னு சொல்லி. அபூபக்கர் சித்திக் நாயகம் கைருல் பஷர், அவர்கள் சித்திக் மாஷா அல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 53வது வயசுல மேராஜ் ஷரீஃபுக்கு போயிட்டு வந்து நாயகம் மேராஜ் ஷரீஃப் பத்தி என்ன பயான் செய்யும் போது அதை மாஷா அல்லாஹ் சதாகத் செய்த சித்திக் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான திருவாயால அந்த சித்திக்னு சொல்லி மாஷா அல்லாஹ் என்ன அபூபக்கர் சித்திக் நாயகத்துக்கு லகப் கொடுத்தாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகம் சித்திக் ஆகுறதுக்கு 13 வருஷத்துக்கு முன்னாடி 13 years before மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அலிய மாஷா அல்லாஹ் சித்திகுல் அக்பர் ஆயிட்டாங்க, அக்பர் ஆக்கிட்டாங்க மாஷா. நல்லா புரியும் இல்லைங்கச்சா? இது சும்மா என்ன வாயில வந்து பேசிட்டு போறதில்ல இல்லைங்கச்சா? உங்களுக்கு நான் என்ன ஹாஜா நாயத்துல மது ஹிமாயத் ஹிஃபத் கொண்டு அஹ்லு பைத் அத்ஹார நபவியாவுடைய மாரிஃபத் ஹக் என்ன ஜனங்களுக்கு மத்தியில, அதாவது ஆமத்து நாசுக்கு மத்தியில இல்ல, உலமாவுன்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு மத்தியில என்ன ஹிஜாப் உழுந்து போயிடுச்சு, ஹிஜாப் உழுந்து போயிடுச்சு. நாக்கையும் மூக்கையும் தேக்கிற மசாலால எல்லாம் என்ன நல்ல டேலண்டா இருக்கிறாரு, ஈமானியத்து விஷயத்துல என்ன ஓட்டையா இருக்கிறார், ஈமான் விஷயத்துல ஜீரோவா இருக்கிறாப்புல. அதுக்கு நான் உங்களுக்கு சொல்ல வரேன், அதுக்கு நான் உங்களுக்கு சொல்ல வரேன் மாஷா. புரிஞ்சா? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் குலஃபாய் ராஷிதீன் பத்தி ஹாஜா நாஹி என்ன ஒரு ஷேர் சொல்லுவாங்க, ஈமான் இஸ்லாம் மா இதாஅத் குலஃபாய் ராஷிதீன். இஸ்லாம்னா என்ன குலஃபாய் ராஷிதீன் இத்திபா செய்றது. ஹாஜா நாஹி சொல்றாங்க இஸ்லாம் மா இதாஅத் குலஃபாய் ராஷிதீன் ஈமான் மா முஹப்பத் ஆல முஹம்மதஸ். புரிஞ்சா? இஸ்லாம் மா இதாஅத் குலஃபாய் ராஷிதீன் ஈமான் மா முஹப்பத் ஆல முஹம்மதஸ். खाजान फखर दो जहान खाजा मोइनुद्दीन चिश्तिயுடைய லிசானுல் கரீமா சொன்ன பிஷாரத் முபாரக்கா. புரியுதா? இஸ்லாம்னா என்னங்கறாங்க சர்க்கார்? இஸ்லாமுக்கு खाजा நாயகம் கொடுக்க டெஃபினிஷன் என்ன? இஸ்லாமா இதாஅத் குலஃபாய் ராஷிதீன். हजरत खैरुल बशर अबू बकर सिद्दीक नायகம், सराज من अहल الجنة उमर बिन खत्ताब नायகம், जो नूरैन उस्मान बिन अफ़ान नायகம், நாலாவது खलीफा बाबा मदीनतुल इल्म सैयदना अली अलैहिस्सलातु वस्सलाम, அஞ்சாவது खलीफा अमीरुल मोमिनीन इमामुल अकबर सैयदना हसन मुज्तबा अलैहिस्सलातु वस्सलाम. இவர்கள் மாஷாஅல்லாஹ் இதாத் செய்யறது, ஃபாலோ பண்றது, பின்பற்றது, தொடர்றது என்ன? இஸ்லாம். இஸ்லாம் இஸ்லாம் மா இதாஅத் குலஃபாய் ராஷிதீன் ஈமான் மா முஹப்பத் ஆல முஹம்மதஸ். ஈமான் மா முஹப்பத் ஆல முஹம்மதஸ். என்ன புரியுதா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஈமான் இது. அஹ்லு பைத் அத்ஹாருடைய முஹப்பத் என்ன? ஈமான். அவங்கள பத்தி மாரிஃபா செய்யறது ஈமானியத்தான விஷயம் மாஷாஅல்லாஹ். நாம அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஈமான முஃபஸ்ஸல்ல படிக்கணும். இது ஈமான முஃபஸ்ஸல்ல நம்ம என்ன படிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஈமான் முஜ்மல் படிக்கிறோம், ஈமான் முஃபஸ்ஸல் படிக்கிறோம். ஈமான் முஃபஸ்ஸல்ல என்ன படிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இது மாஷா. காரணம் என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி நாயகம் தாலத் யா அலி ஃபாத்திமா யா ஹசன் யா ஹுசைன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நுஃபூஸ் குல்சியா அழைத்து மாஷா அல்லாஹ் முகாத்தபு செய்றாங்க. அன ஹர்புன் லிமன் ஹாரபக்கும், அன ஹர்புன் லிமன் ஹாரபக்கும், தங்களோடு யார் யுத்தம் செய்றாரோ அவரோட நான் யுத்தம் செய்றேன். அல்லாஹு அக்பர். சையதா ஃபாத்திமா நாயகி, சையதனா அலி நாயகம், சையதனா ஹசன் நாயகம், சையதனா ஹுசைன் நாயகத்தை யார் எதிர்த்தானோ அவனை யார் வந்து ஃபேஸ் பண்றா? கண்மணி நாயகம் வர்றேங்கிறாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் வந்து நிக்கிறாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் வர்றாங்க மாஷா. விளங்குச்சா? அதுபோல என்ன தங்களோட யாரு சந்தோஷமா இருக்கிறாரோ, தங்களோட யாரு பிரியத்தோடு இருக்கிறாரோ அவரோட நானும் பிரியத்தோடு இருக்கிறேன். அல்லாஹ் நசீபா. ஆமீன். விளங்குச்சா? புரியுதா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன
நமக்கு ஈமான முஃபஸ்ஸல்ல படிக்க வேண்டிய விஷயம் இது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இல்லல்லதீன ஆமனு, இல்லல்லதீன ஆமனு மாஷா அல்லாஹ். ஏன்னா வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் நஷ்டவாளியா இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட அலியை தவிர, மூமினான அலியை தவிர, வஹமிலு ஸாலிஹாத், பிலாத் முஹம்மதி ஃபாத்திமா நாயகி. ஒரு தடவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் வந்து கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே நாயகமே, அல்லாஹ் நைட் டயத்தை லைலையும் ரொம்ப ஷார்ட்டா வச்சிருக்கிறான், ரொம்ப சுருக்கமாச்சு. நைட் லைன் ரொம்ப கலீலா இருக்குது, ஏன் நாயகமே? இந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகை பொழிந்துட்டு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதா ஃபாத்திமா நாய் முபாரக்கான ஜப்பா ஷரீஃபில் முத்திட்டு தக்பீல் செஞ்சுட்டு, ஃபாத்திமா சையதா லைல் தவீலா தான் இருக்குது மாஷா அல்லாஹ். தாங்கள் குர்பை இலாஹ் இருக்கும்போது என்ன அது கலீலா தெரியும். காரணம் என்ன? எஜமானியம்மா ஃபாத்திமா நாயகி பாதல் இஷா என்ன அவங்க நிறைய சலாத் எடுப்பாங்க. அதில் சம்டைம்ஸ் மாஷா அல்லாஹ் சஜிதால தவீல் வக்தி இருந்துருவாங்க. அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய குர்புல போயிடுவாங்க. ஹஸரத் பிலால் அதான் சொல்லும் போது கூட என்ன, பிலாலுடைய அதான்ல அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம்ங்கிற கலிமத்து காதல விழுவும் போது தான் ஓ இது ஃபஜ்ருடைய பாங்குன்னு சொல்லி தெரியும். உங்களுக்கு ஃபஜ்ருடைய பாங்குன்னு சொல்லி தெரியும். அப்படி தவீல் சஜிதால மாஷாஅல்லாஹ் என்ன தவீல் சஜிதால மாஷாஅல்லாஹ் இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். புரியுதா? அப்ப என்ன வஅமிலு ஸாலிஹாத், சையதா ஃபாத்திமா நாயகத்தை போல என்ன யாரும் அமல் செய்ய முடியாது. ஏன்னா சஜிதாவுல எந்த இன்பத்தை அனுபவிக்கணுமோ அந்த இன்பத்தை அனுபவிச்சவங்க பிலாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாம். சஜிதாவுல எந்த இன்பத்தை அனுபவிக்கணுமோ, சஜிதாவுல அல்லாஹ்வுடைய எந்த குர்புடைய ஃபயூலாத்தை ஹாசிலாக்கணுமோ அந்த குர்பை அந்த ஃபயூலாத்தை ஹாசிலாக்கனவங்க சையதத்துல் ஆலமீன் பிலாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அலைஹில் பரக்காத்து மின் ஹாதா. ஆமீன் ஆமீன். எழுதுங்க, புரியுதா? அப்போ வஅமிலு ஸாலிஹாத் சையதா ஃபாத்திமாவை தவிர, வதவாஸவ் பில் ஹக், அல்லாஹு அக்பர், வதவாஸவ் பில் ஹக் அமீருல் முஃமினீன் இமாமுல் அக்பர் சையதுனா ஹஸன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கிதாபுல் முஸ்ததரக் இமாம் ஹாக்கிம் நைஷாபூரி என்ன ஹதீஸ் பதிவு செய்யறாப்புல. முஸ்ததரக்னாவே என்ன, நமக்கு புகாரி முஸ்லிம் உடைய ஷைഖைன் உடைய ஷர்த்தைன் படி அதில் ஹதீஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது புகாரில முஸ்லிம்ல அந்த ஹதீஸ் வந்திருக்காது. ஆனா புகாரி இமாமும் முஸ்லிம் இமாமும் எந்த ஷர்த் வச்சு அவங்க ஹதீஸை கபூல் செய்யறாங்களோ அதே ஷர்த் படி கபூல் செஞ்சிருப்பாங்க. அதுதான் முஸ்ததரக். அப்போ கிதாபுல் முஸ்ததரக் இமாம் ஹாக்கிம் ஹதீஸ் கொண்டு வர்றாப்புல சையதுனா இமாமுல் அக்பர் அமீருல் முஃமினீன் ஹஸன் முஜ்தபா அலைஹி அஃதலு ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வஜ்ஹுல் கரீம் ஜியாரத் செய்யறதுக்கு ஆள்க வர்றாங்க. இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாத்தை மீட் பண்றதுக்கு ஜியாரத் செய்யறதுக்கு ஆள்க வர்றாங்க. அப்படி விசிட்டர்ஸ் வரும்போது இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாம் வந்த ஆட்களை உட்கார வச்சுட்டு மாஷா அல்லாஹ் என்ன சொல்றாங்க, நான் இந்த போயிட்டு வந்துடுறேன், கதா ஹாஜத்துக்கு நிஜமா போறாங்க. நிஜமா போயிட்டு வந்து மாஷா அல்லாஹ் சொன்னாங்க, நான் 1 பாத்ரூமோ 2 பாத்ரூமோ போகல, 1க்கு 2க்கு போகல, எனக்கு வாமிட் வர மாதிரி இருந்துச்சு, அதனால போனேன். நான் எனக்கு வாமிட் வர மாதிரி இருந்துச்சு, போனேன், வாமிட் பண்ணினேன். எனக்கு பல முறை விஷம் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த தர எனக்கு ரொம்ப சித்தத்தான விஷம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால என்னுடைய கபுது, என்னுடைய ஈரல் என்ன துண்டு துண்டாகி வாமிட்ல வெளியில வந்து அது விழுந்துருச்சு. வாமிட்ல அது வெளியில வந்து விழுந்துருச்சு. ஆனா விஷயத்தை சொல்லிட்டு வந்திருக்கிற ஆட்கள்கிட்ட சலூனி சலூனி என்ன கேட்கணும் உனக்கு கேள்வி மாஷா அல்லாஹ் என்கிட்ட. குர்ஆன் சம்பந்தமா ஹதீஸ் சம்பந்தமா என்ன வேணும், ஈமான் சொல்லி என்ன வேணும், சலூன் என்ன வேணும், சலூனி என்ன வேணும் கேளு மாஷா அல்லாஹ். இமாம் அலைஹிஸ்ஸலாம் பேசிட்டு போது முபாரக்கான திருவாயில தம்மு ஷரீஃப் வருது. இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
இந்த உரையாடல், இந்த முஹாதசா நடந்துகிட்டு இருக்கும்போது உள்ள வந்துடுறாங்க, யதார்த்தமா வர்றாங்க. வந்து தன்னுடைய அகுல் கபீரை பார்த்த உடனே கண்கலங்கி மாஷா அல்லாஹ் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, யா சய்யிதி, தங்களுக்கு யாரு விஷம் கொடுத்தது சொல்லுங்கன்னு சொல்லி. சுப்ஹானல்லாஹ். வதவாஸவ் பில் ஹக், ஹக்கில் இருக்கிற மல்ஹருல் ஹக்கான ஹஸன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாம் ஒரு இஷாரா செஞ்சிருந்தா இமாம் ஹுசைனுடைய ஷுஜாஅத்துக்கு முன்னாடி என்ன எதிர்கொண்டு நிற்க இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் சம்ஹாரம் செஞ்சிருவாங்க மாஷா அல்லாஹ். ஆனா இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அதையே கேட்குறீங்க, நான் இப்போ இன்னார்னு சொன்னா அந்த ஆளை போய் நீங்க கத்தல் பண்றதுக்கா? வேணாம், செய்ய வேணாம், புரிஞ்சா? நான் அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிடுறேன். அல்லாஹ் மதீனா முனவ்வராக்குள்ள தாருர் ரஹ்மத்துல எந்த ஒரு ஃபித்னாவும் உண்டாவிடக்கூடாது. எப்படி சில அலி நாயகம் தன்னுடைய ஹிலாஃபத்தில் கேபிட்டலை கூஃபாவுக்கு சேஞ்ச் பண்ணாங்களோ, அதுபோல ஹசன் அலைஹிஸ்ஸலாம் மதீனா முனவ்வராவுடைய ஹுர்மத்தை தன்னுடைய கபுது ஷரீஃப் துண்டு துண்டாக வாமிட்ல வெளியில வந்து விழுந்த பிறகு கூட மாஷா அல்லாஹ் மதீனா ஷரீஃபுடைய ஹுர்மத்தை தூக்கி பிடிக்கிறதுல ஃபௌக்குல இருக்கிறாங்க இமாமுல் அக்பர் ஹஸன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாம். எந்த சூரத்திலையும் எந்த ரூபத்திலையும் ரஹ்மத்துல் ஆலமீன் சய்யிதுல் அன்பியா வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதுசியாவுக்கு ஒரு ஹுர்மத் கேடு வந்துடக்கூடாது. மதீனா முனவ்வராக்குள்ள ஒரு யுத்தம் வந்துடக்கூடாது. அதே நேரத்தில் முஸ்லீம்களுக்கு மத்தியிலையும் ஒரு ஃபித்னா குழப்பம் வந்துடக்கூடாது. அப்படின்னு என்ன செய்யறாங்க, தனக்கு யாரு விஷம் கொடுத்தாங்கிறத மறைக்கிறாங்க மாஷா அல்லாஹ். இமாம் ஹஸன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வதவாஸவ் பில் ஹக், வதவாஸவ் பில் ஹக். பார்க்க வர்றாள்கிட்ட சலூனி சலூனி என்ற என்ன வேணுமோ கேளு, மார்க்க விஷயமா என்ன வேணும் கேளு, குர்ஆன் விஷயம் என்ன வேணும், ஹதீஸ் என்ன வேணும் கேளு என்றங்கிறாங்க. ஆனா தனக்கு இவ்வளவு பெரிய டிஸ்டர்பன்ஸ் பண்ணாலும் யாருன்னு கேட்கும்போது சுக்கூத் ஆகுறாங்க, பேச மறக்கிறாங்க மாஷா அல்லாஹ். புரியுதா? விளங்குச்சா? புரியுதா? கபுது சரி வெளியே வந்த உடனே கூட என்ன சலூனி சலூனிங்கிறாங்க, என்கிட்ட கேளு, என்ன வேணும் கேளு. மார்க்க விஷயம் மட்டும் இல்ல, என்ன சல்தனத்து வேணும் கேளு மாஷா அல்லாஹ், என்ன வேணும் கேளு, என்ன வேணும் கேளு. காரணம் என்ன? அல்லாஹ் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறான் மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஹஸானால யாருக்கு என்ன வேணாலும் இமாம் ஹஸன் அள்ளி கொடுக்கறதுக்கான எல்லா அதிகாரத்தையும் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான் அவன் ஹபீப் அக்ரமுடைய இப்னுல் கரீமுக்கு மாஷா அல்லாஹ். அப்ப சலூனி சலூனி சொல்லக்கூடிய இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் தங்களுக்கு யாரு ஜஹர் கொடுத்தது, யாரு விஷம் கொடுத்ததுன்னு கேட்கும்போது மாஷா அல்லாஹ் அது சுக்கூத் ஆக்குறாங்க மாஷா அல்லாஹ். இதுதான் என்ன அஹ்லுல் பைத் தஹார நபவி. இந்த உலகத்துல நான் சொல்லிக்கிட்டே வரேன், நேற்று கூட சொன்னேன், ஒவ்வொரு நாள் சொல்லிட்டு வரேன் மாஷா அல்லாஹ். வேர்ல்டுக்கு மாஷா அல்லாஹ் ஒரு பெரிய பீஸ்ஃபுல்லான ஒரு பெரிய பேர் அமைதியான உலகத்தை இந்த உலகத்துக்கு இந்த அதாவது ஒரு பேர் அமைதியை கொண்டு ஒரு பேர் அமைதினா புரியுதா? புரியல? ஒரு பெரிய சக்கீனத், ஒரு பெரிய சக்கீனத்தால இந்த குளோபலைய மாஷால சந்தோஷமாக்குற விஷயத்துல இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ஈக்குவல் யாருமே கிடையாது மாஷா. இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஈக்குவல் யாருமே கிடையாது மாஷா. எந்த ரூபத்திலையும் ஃபித்னா வரக்கூடாது, ஃபசாது நடந்துடக்கூடாது, ஹுர்மத் கேடு வந்துடக்கூடாது, குறிப்பாக முஸ்லிம்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துடக்கூடாது. முஸ்லிம்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை சொன்ன மூமின்களுக்கு எந்த ஒரு முசீபத்து வந்துடக்கூடாதுங்கிறதுல மிகப்பெரிய கேர்ஃபுல்லா கண்ணும் கருத்துமா இருக்கிறாங்க அமீருல் மூமின் இமாமுல் அக்பர் இப்னு ரசூலுல்லாஹ் சையதுனா ஹஸன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாம். அப்போ வதவாஸோ பில் ஹக் யார் மாஷா அல்லாஹ் சையதுனா ஹஸன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாம். வதவாஸோ பிஸ்ஸப்ர் நமக்கு சொல்லி தெரியல. சய்யிது சாபிரீன், சய்யிது சாபிரீன் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம், சய்யிது சாபிரீன் மாஷா. கண்மண் ஆயத்துடைய திருவாக்கு இருக்குது. ஒரு ஆள் பாதிக்கப்பட்டவருக்கும் அவருக்கு இடையில என்ன, பாதிக்கப்பட்டவர் ஒரு ஆள் பாதிக்கப்பட்டவர் புரியுதா? ஒரு ஆளுக்கு என்ன கஷ்டம் கொடுக்கப்பட்டிருக்குது, வேற ஒரு ஆள் இன்னொரு ஆளு கஷ்டம் அனாவசியமா கஷ்டம் கொடுக்குறான். அந்த கஷ்டம் கொடுக்கப்பட்டவர் இருக்கிறார்ல
அவருக்கு அல்லாஹ்க்கு இடையில என்ன எந்த விதமான ஹிஜாப் இல்லை. அவர் துவாவுக்கு இஜாபத்து உண்டு இருக்குது ஹதீஸ் ஷரீஃபில். மாஷா அல்லாஹ், புரியுதா? ஆனா இந்த இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ன செய்யல, தன்னுடைய ஆதாக்கள் யாரையும் அவர்கள் ஒரு க்ஷணம் ஒரு செகண்ட் மாஷா அல்லாஹ் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த ஆதாக்கள் விஷயத்துல பழி வாங்கணும் நினைத்திருப்பார்கள். ஆனால் இந்த பூமி அத்தனை பேரையும் முழுங்கும்படி எல்லாத்தையும் பூமி என்ன விழுங்கும்படி அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவனுடைய மஷியத்தை ஏற்படுத்தியிருப்பான். ஆனால் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ன செய்யல, அத செய்யல. மாஷா அல்லாஹ், லாஸ்ட் மூமெண்ட் வரையிலையும் யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய அருந்தவ செல்வம் இமாம் அலி அக்பர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஷஹீதாவி ஜவான், மாஷா அல்லாஹ் ஜவான், 17 வயசு புள்ள இமாம் அலி அக்பர் இமாம் ஹுசைனுடைய புள்ள. ஏன்னா ஷஹீதாவி ஜிஸ்முல் கரீம் கீழே இருக்குது. இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய புள்ள இமாம் காசிம் அது மாதிரி ஜவான், நல்ல ஷபாப், ஏன்னா அழகானவங்க, பியூட்டிஃபுல் பாய், மாஷா அல்லாஹ். ஷஹீதாவி ஜிஸ்முல் ஷரீஃப் கீழே இருக்குது. அஹ்லுல் பைத் அத்ஹார் ஃபர்த் எல்லா ஷஹீத் ஷஹீதாவி எங்க இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த கர்பலா ஷரீஃப்லயும் ஒரு குழந்தை பிறந்துச்சு. மாஷா அல்லாஹ், அந்த பிறந்த குழந்தையும் ஷஹீதாவி. அந்த அந்த பாலகருடைய ஜிஸ்முல் கரீமும் பூமியில இருக்குது. அந்த நேரத்திலையும் அந்த யசீதியாக்களை பார்த்து சையது சாபிரீன் ஹுசைன் இப்னு சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் செஞ்ச குத்பா என்ன தெரியுமா? கொஞ்சம் எல்லாரும் என்ன யோசிச்சு பாருங்க, யாருன்னு பாரு. நான் நீங்க சொல்லியிருக்கிற கலிமா இருக்குது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய இப்னு, மாஷா அல்லாஹ், அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய திருமகன். இதோ என்னுடைய தலையில நான் கட்டியிருக்கிற அமாமத் ஷரீப் என்னுடைய ஜத்துல் கரீமான அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ரசூல் கரீம்ல இருந்த அமாமத் ஷரீப். இதோ நான் போட்டிருக்கிற கமீஸ் என்னுடைய அபுல் கரீமுடைய கமீஸ். புரிஞ்சா? இப்படி ஒண்ணு என்ன என்னுடைய அம்பல் ஜாஃபர் தையார் அலைஹிஸ்ஸலாம், இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி காட்டி இதெல்லாம் சொல்லும் போதாவது அந்த துஷ்மனான ஆதாக்களான வாலிமீன்களான அக்கிரமக்காரனான யசீதியாக்களுடைய கல்வில கொஞ்சம் அல்லாஹ்வுடைய ஹௌஃப் ஹஷியத் வந்து ரசூலுல்லாஹி முஹப்பத் வந்து அவன் தௌபா செஞ்சு அவன் ஜன்னத்துக்கு போகாம ஜன்னத்துக்கு போற வாச திறந்துராதான்னு சொல்லி மாஷா அல்லாஹ் லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் மாஷா அல்லாஹ் தன்னுடைய குத்பாத் ஷரீஃப்ல இருக்கிறாங்க. சையது சாபிரீன் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம். இமாம் ஹுசைனுடைய சபரை போல எங்க ஒரு சபர் பார்க்க முடியுமா சார்? இமாம் ஹுசைனுடைய சபரை போல எங்க பார்க்க முடியுமா சார்? ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஹ்லு பைத் அத்ஹார் நபவி பில்அத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், நஃப்ஸ் முஹம்மது அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஹஸனைன் கரீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், நுஃபூஸ் குத்ஸியாவுடைய சபர் ஷரீஃப், அவங்களோட சபர் முபாரக் எந்த அளவுன்னு அத அல்லாஹ் என்ன அது சந்தோஷப்பட்டு அதுக்காகவே இறக்குன சூரத்து ஷரீஃப் தான் சூரத்து தஹர். மசால் சூரத்து தஹருக்கான நுசூலுக்கான சபப் என்ன? அஹ்லு பைத் அத்ஹார் நபவியா நுஃபூஸ் குத்ஸியாவுடைய சபர், அவங்களோட சபர் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பாராட்டி விசேஷம் கௌரவிச்சு அல்லாஹ் இறக்குன சூரத் ஷரீஃப். அது தனி டாபிக்கா பேசணும், தனி டாபிக்கா. இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், விளங்குச்சா? அந்த சூரத் ஷரீஃபுடைய பேசிக் இந்த ஆயத் ஷரீஃப் தான். மாஷா அல்லாஹ். அப்ப வத்தவாஸோ பிஸ்ஸப்ர் யார் செய்தனா? ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அப்ப சூரத்துல் அஸ்ர் மாஷா அல்லாஹ் سيدنا علي عليه الصلاة والسلام إلا الذين آمنوا علي مرتضى، إلا الذين آمنوا علي مرتضى وعملوا الصالحات سيدة فاطمة البتول، وتواصوا بالحق سيدنا حسن، وتواصوا بالصبر سيدنا حسين عليه الصلاة والسلام، وتواصوا بالصبر سيدنا حسين عليه الصلاة والسلام. ما شاء الله. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் இந்த அஹ்லு பைத் அத்ஹார் நபவியாவுல
அமீருல் முஃமினீன் இமாமுல் அக்பர் சையதுனா ஹஸன் முஜ்தபா அலைஹி அஃதலு ஸலாத்து வ அத்மு தஸ்லீம் உடைய ஷஹாதத்து முபாரக்கா நடந்த இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாம் ஷஹீதாவி இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாம் உடைய ஜிஸ்முல் கரீம் ஜன்னத்துல் பகீல தத்ஃபீனுக்கு போகும்போது மாஷா அல்லாஹ் முஸன்னஃப் அப்துல் ரஸாக்ல இமாம் அப்துல் ரஸாக் ஹதீஸ் மாஷா அல்லாஹ் என்ன பதிவு செய்யறாப்புல இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய உஸ்தாதான அப்துல் ரஸாக் மாஷா அல்லாஹ் முஸன்னஃப்ல ஹதீஸ் பதிவு செய்யறாப்புல இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாம் உடைய ஜனாஸா முபாரக்கா ஜன்னத்துல் பகீக்கு போகும்போது அல்ஹம்துலில்லாஹ் தத்ஃபீனுக்கு ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன தலையில அடிச்சுக்கிட்டு மாஷா அல்லாஹ் கதறிக்கிட்டு போனாப்புல அந்த கூட்டத்துல. இவ்வளவு அழகான ஹசன அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி பிடிச்சு முத்தி 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 மோந்த ஹசன போய் கபருக்குள்ள மண்ணிலையா கொண்டு போய் வைக்க போறீங்க எல்லாரும் சொல்லுங்க. இந்த ஹசன இந்த அழகு ஜோதிய அவ்வளவு அழகு மாஷா அல்லாஹ், அவ்வளவு அழகு மாஷா அல்லாஹ். இந்த உம்மத்துடைய யூசுப் மாஷா அல்லாஹ், இந்த உம்மத்துடைய யூசுப் ஹஸன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இந்த பேரழகு நாயகரை கொண்டுட்டு போய் மண்ணிலையா வைக்க போறீங்கன்னு சொல்லி ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தலையில அடிச்சு அழுதுகிட்டு போனாப்ல மாஷா, தலையில அடிச்சு கதறிக்கிட்டு போனாப்ல. அவ்வளவு பெரிய பயங்கரமான ஒரு துயரகரமான சம்பவம். அதே நேரத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் அவர்களால தான் முடியும், வேற யாராலும் தாங்க முடியாது, வேற யாரும் தாங்க முடியாது. அஹ்லுல் பைத் அத்ஹார் நபவி அவர்கள் அளவு கௌரவத்திலேயும் உயர்ந்தவர்கள். அதே நேரத்தில் அவர்கள் இந்த உலகத்தில் அனுபவித்த சங்கடத்தை போல என்ன யாரும் சங்கடங்களை அனுபவிக்கிறார். அப்படிப்பட்ட சங்கடத்தை வாலிமீன்கள், அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள், முனாஃபிகீன்கள், அல்லாஹ்வுடைய ஆதாக்கள் அஹ்லுல் பைத் அத்ஹாருக்கு தந்தாப்புல. அஹ்லுல் பைத் அத்ஹார் நபவி அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய ரிலாவுக்காக, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ரிலாவுக்காக, அல்லாஹ்வுடைய தீனுடைய இஸ்திகாமத்துக்காக மாஷா அல்லாஹ் அது அப்படியே தாண்டி கொண்டாங்க மாஷா அல்லாஹ். அது அப்படியே சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள், சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள் மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயத்துல நாயகம் ஒரு யுத்தத்துக்காக என்ன உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாயகத்துடைய பைத் ஷரீஃப்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு சஹாபாக்களோட சஃபரா கூடிய நேரம் ஹஸனைன் கரீமேன் ரெண்டு குழந்தைகளும் அழக்கூடிய கிரைங் பண்ணக்கூடிய சத்தம் கேட்குது மாஷா அல்லாஹ். நாயகம் அவர்கள் தன்னுடைய ஒட்டகையின் மீது கஜாவா ஷரீஃப்ல அமர்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிச்சு இறங்குனாங்க மாஷா அல்லாஹ். ஜம்ப் பண்ணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இறங்க மாட்டாங்க எப்போதும், ஏன்னா ஜம்ப் பண்ணி இறங்கி ரொம்ப ஸ்பீடா வந்தாங்க. பக்கத்துல தான் இருக்குது ஃபாத்திமா நாயகி வீடு, செய்தார வீடு. ஸ்பீடா வந்தாங்க. எந்த அளவுக்குன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான திரு தோல்ல ஹோலி ஷோல்டர்ல போட்டிருந்த முபாரக்கான ஷாலு வலிவி கீழே உண்டு. அந்த ஷாலை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேர் பண்ணல மாஷா அல்லாஹ். பின் வந்து பேக்ல வந்து சஹாபாக்கள் எடுத்தாங்க. அவ்வளோ ஸ்பீடா வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்து கேட்டாங்க, சையதா ஃபாத்திமா ஏன் என்னுடைய மக்கள் அழுகுறாங்க, ஏன் பிள்ளைகள் அழுகுறாங்க? ஃபாத்திமா உங்களுக்கு தெரியாதா, ஹசனும் ஹுசைனும் அழுவதை கேட்டா என்னால தாங்க முடியாது ஃபாத்திமா. தாயிஃப்ல தாய் எவ்வளவு பெரிய முசீபத்தை எல்லாம் தாங்கி கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸனைன் கரீமேனுடைய அழுகை என்னால தாங்க முடியாது ஃபாத்திமா, ஏன் என் மக்கள் அழுகுறாங்க? நாயகமே ரெண்டு பேருக்கு ரொம்ப வெயில் அதிகமா இருக்கிறதுனால வீட்டுல குடிக்கிற தண்ணி இல்லை, தண்ணிக்காக பிள்ளைகள் அழுகுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து, உங்கள்ட்ட யார்கிட்டயே தண்ணி இருக்குதா? யாரு கையிலையும் தண்ணி இல்லை, போற வேலையில அந்த வேலை தண்ணி எடுக்கணும். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளை கொண்டு வாங்க மாஷா அல்லாஹ். சையதா ஃபாத்திமா நாயகி சையதுனா ஹஸன் அலைஹிஸ்ஸலாத்தையும் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த உடனே கண்மண்டாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல சையதுனா ஹஸன் அலைஹிஸ்ஸலாம் முபாரக்கான வாயை திறந்து இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்தை தன் சதுல் கரீமோடு அணைச்சி வச்சுக்கிட்டாங்க. இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் முபாரக்கான நாவை மாஷா அல்லாஹ் சுவைத்தாங்க மாஷா அல்லாஹ். 1000 சஹாபாக்களுக்கு
1000 சஹாபாக்களுக்கு ஹுதைபியால மாஷா அல்லாஹ் முபாரக்கான விரல்லையும் தண்ணி கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹசனைன் கரீமைன் இந்த முபாரக்கான நாவை கொடுத்தாங்க. அல்லாஹு அக்பர். 1500 சஹாபாக்களுக்கு என்ன அந்த பாத்திரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமிழ்ந்திருந்தால் துப்பி இருந்தால் அதுல தண்ணி பொங்கி இருக்கும் மாஷா அல்லாஹ். விரல விட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முபாரக்கான விரல உடைச்சாங்க. ஆனா ஹசனைன் கரீமைக்கு மாஷா அல்லாஹ் அல்லாஹ் பேசக்கூடிய லிசான ஷரீஃப் கொடுத்தாங்க மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான நாவை சுவைச்சாங்க மாஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு இமாம் ஹுசைனை கொடுத்தாங்க மாஷா அல்லாஹ். ஹசனும் ஹுசைனும் 3 நாள் வரைக்கும் மாஷா அல்லாஹ் பிள்ளைகள் சந்தோஷமா இருந்தாங்க. செய்தா ஃபாத்திமா நாயகி பால் கொடுக்கல, தண்ணி குடிக்கல, சாப்பாடு கொடுக்கல, எது கொடுக்கல மாஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க மாஷா அல்லாஹ். இந்த ஹசனைன் கரீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய जिस्मुल करीम इमाम वाली मकाम सैयदना हुसैन अलैहिस्सलाम जिस्मु शरीफ करबला शरीफ रासुल करीम मदीना जिस्मु शरीफ करबला शरीफ रासुल करीम मदीना इमाम हसन अलैहिस्सलाम रूहुल कुदुस जिस्मु शरीफ खुरूज அவருடைய கப்து ஷரீஃப் துண்டு துண்டா வெளியே வந்துருச்சு. இப்படி உள்ள ஜுஹுதை, இப்படி உள்ள ஒரு தியாகத்தை எந்த நபியுடைய அகலும் செய்யவில்லை. எந்த நபியுடைய குடும்பமும் இப்படி ஒரு தியாகத்தை இஸ்லாமுக்காக செய்யவில்லை மாஷா அல்லாஹ். அஹ்லு பைத் அத்ஹார் நபவி பிதாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூர் அலைஹிஸ்ஸலாம், நஃப்ஸ் முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாம், சய்யிதா ஷபாப் அஹ்லுல் ஜன்னah அல் ஹஸனி வல் ஹுசைனி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நுஃபூஸ் குத்ஸியா வஃபாத் அலைனா அல் பரகாத் மின்ஹும் தஹ்ர தனாமின். நாயகமார்களுடைய ஷஹாதத்து முகத்தஸை போல என்ன எந்த நபியுடைய, எந்த ரசூலுடைய, எந்த அஸ்முடைய அகலும் செய்யவில்லை மாஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட அஹ்லுல் தஹார் நபவியாவை நாம் மறந்து ஒரு காலம் வாழக்கூடாது மாஷா அல்லாஹ். நாம் வாழும் காலமெல்லாம் ஒவ்வொரு ஹரக்காத்தும், நம்முடைய ஒவ்வொரு சுவாசமும் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக வல்லாஹ் வஜ்ஹுல் அலீல் அலீமுடைய ரிலாவை திரு பொருத்தத்தை நாம் மக்சதாக்கி, லட்சியமாக்கி, நம்முடைய முராதாக்கி மாஷா அல்லாஹ். أهل بيت طهار نبوي بضعة محمد فاطمة البتول عليه الصلاة والسلام، نفس محمد علي عليه الصلاة والسلام، سيدا الشباب أهل الجنة الحسن والحسين عليهم الصلاة والسلام. أفاض علينا البركات منهما دهرة آمن وليه محبة الشريف لهم، موافقة الكريم لهم، مودة الطيبة لهم. அவர்களை மஜ்ஹு செய்யறதிலும் அவர்கள் ஆதமத்துல் அக்பரை அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு சொல்லி தந்த விஷயங்களை நாம என்ன லத்தத்தோட நாம தக்ரீர் செய்யறதும் நாம திக்ர் ஷரீஃப் செஞ்சு மாஷா அல்லாஹ். ஹசனைன் கரீமைனுடைய அஸீமு ஷான் தௌலத்துல் அக்பரான खाजा मोइनुद्दीन चिश्तिயுடைய மதத் ஹிமாயத் ஹிஃப்ஸ் खाजाவுடைய மன்ஹஜுல் மாஷா அல்லாஹ் நாமும் நம்முடைய அஹ்லு ஆமீன். खाजा मोइनुद्दीனுடைய நூரைன் ஷரீஃபைனான என்னுடைய அபவைன் கரீமை ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா வ நஃபஅனா மின் பரகாத்திஹிமா ஃபில் ஆமீன். பரக்கத் செய்யுங்க மாஷா அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வாங்க. ஹஸ்புனல்லாஹு சய்யுதீன அல்லாஹ் ஃபضل வ ரசூல் இலாஹி பஹக் பனி फातिमा के बरकौल ईमा कुनी हातिमा अगर दावतम रद कुनी वर कबूल मनोदस्त दामान आए रसूल इलाही बहक बनी फातिमा के बरकौल ईमा कुनी हातिमा अगर दावतम रद कुनी वर कबूल मनोदस्त दामान आए रसूल इलाही बहक बनी फातिमा के बरकौल ईमा कुनी हातिमा अगर दावतम रद कुनी वर कबूल मनोदस्त दामान आले रसूल
كما تحب وترضى.